ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு கதாநாயகர்கள் ஆவதென்றால் கனவிலும் நடக்காத ஒன்று என இப்போதும் கோலிவுட்டில் பேச்சு உண்டு. ஆனால் கருப்பு வெள்ளை காலத்திலேயே இப்படி பலருக்கும் கனவாக இருந்ததை நிகழ்த்தி காட்டி சினிமாவின் இரும்பு கோட்டையை தகர்த்து கதாநாயகனாக ஜொலித்தவர் சி.எல். ஆனந்தன். சி.எல். ஆனந்தன் என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருபவை வீர திருமகன் திரைப்படமும் அதில் இடம்பெற்ற பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் என்ற பாடலும் தான். 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த ஆனந்தனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் கண்ணன். இந்து குடும்பத்தில் பிறந்தபோதும் தன் வாழ்நாளில் அதிக காலம் இஸ்லாமிய குடும்பத்தினரால் வளர்க்கப்பட்டவர் சி.எல். ஆனந்தன். வீட்டின் அருகில் உள்ள இஸ்லாமிய தம்பதி ஒருவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் கண்ணன் என்கிற ஆனந்தனை தம் குழந்தையாகவே பாவித்து அன்போடு வளர்த்து வந்தனர். ஒரு கட்டத்தில் மதுரையில் இருந்து சேலத்திற்கு இடத்தை மாற்றிய போது 12 வயதான ஆனந்தன் தன்னை வளர்த்த இஸ்லாமிய தாய் தந்தையுடனேயே சென்று விட்டார். சேலம் நாடக மன்றத்தில் சில காலம் இருந்தவர் மும்பைக்கு பயணம் செய்து அங்கிருந்து சென்னை சென்று கோலிவுட்டை அடைந்தார். ஆரம்பத்தில் நடனக்கலை மட்டுமில்லாமல் வீரக்கலையான வாழ்ச்சண்டை கற்றுக் கொடுக்கப்பட்டு ஒரு வீரனாக தீரனாக மெருகேற்றப்பட்டார். இதனை அடுத்து 1952ஆம் ஆண்டு அச்சன் என்ற மலையாள திரைப்படத்தில் அறிமுகமானவருக்கு தமிழில் 1953ஆம் ஆண்டு வெளியான தந்தை என்ற படமே முதல் படமாக அமைந்தது. ஆனால் சி.எல். ஆனந்தனுக்கோ விஜயபுரி வீரன் என்ற திரைப்படமே புதிய வெற்றி பாதையை போட்டு தந்தது. தகத்தகக்கும் பொன்மேனியால் யதார்த்த நடிப்பை வழங்கியதோடு படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சியில் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு ரசிகர்களை வியப்பில் ஆட்டினார். விஜயபுரி வீரன் திரைப்படத்திற்கு பிறகு அதேபோல வரலாற்று படங்களிலேயே நடிக்க வேண்டும் என காத்திருந்தவருக்கு மாபெரும் வெற்றியை அளித்தது வீர திருமகன். ஒரு பக்கம் தம் பராக்கிரம நடிப்பினால் சண்டை காட்சிகளில் வெளுத்து வாங்கினார் என்றால், மறுபக்கம் ரோஜா மலரே ராஜகுமாரி, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் என மெல்லிய பாடல்களின் மூலம் இதயங்களை வருடினார். 5க்கும் குறைவான திரைப்படங்களே சி.எல். ஆனந்தனுக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் 1964ஆம் ஆண்டு தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்ததில் இருந்து சரிவு காலம் ஆரம்பமானது. நடிப்பில் இறங்கி லட்சமாய் சம்பாதித்த பலரும் தயாரிப்பில் இறங்கி பெருத்த நஷ்டத்தை அடைந்துவிட நேரிடும் என எவ்வளவோ அறிவுரைகள் கூறிய போதும் அதனை கருத்தில் கொள்ளாமல் சென்ற ஆனந்தனுக்கு எல்லாமே பறிபோயின. ஒரு காலகட்டத்தில் ரசிகர்கள் பலருக்குமே சி.எல். ஆனந்தன் என்ற நடிகரின் நினைவே இல்லாமல் போனதை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பின் சிறு சிறு வேடங்களில் தோன்றி வந்தார். தனிப்பிறவி, நீரும் நெருப்பும் ஆகிய படங்களின் மூலம் எம்ஜிஆரின் நட்பினை பெற்றவர் அதிமுக தொடங்கிய காலத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். ஒரு வகையில் கட்சிக்குள் எம்ஜிஆருக்கு பின்பு சினிமாவில் இருந்து சேர்ந்த முதல் நடிகர் என்ற பெருமையை பெற்றவரும் இவரே எனலாம். இவ்வாறு எவ்வளவோ பெருமைகளை பெற்ற போதும் ஆனந்தனுக்கு விதி சூறாவளியாய் சுழன்றடித்து எதிர்மறையான பாடத்தை நடத்தியது. திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவருக்கு மருத்துவ உதவிகள் கூட கிடைக்காமல் இருந்தது. இந்த நேரத்தில் தந்தையை காப்பாற்றுவதற்காக அவரது மகளே சினிமாவில் இறங்கி நடிக்க தொடங்கினார். ஆனால் கிடைத்தது என்னவோ கவர்ச்சி வேடம்தான். சி.எல். ஆனந்தனை காப்பாற்ற வந்த அந்த மகள் வேறு யாருமில்லை, தமிழ் சினிமாவில் கவர்ச்சி புயலாய் திரையில் தோன்றி ரசிகர்களின் இதயங்களை ஜிவ்வென்று இழுத்த டிஸ்கோ சாந்திதான். கவர்ச்சி வேடத்தில் நடித்து அதில் வரும் பணத்தை வைத்து சிகிச்சை அளித்து வந்த போதும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட ஆனந்தன் 1989ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதியான இதே நாளில் மரணமடைந்தார். தமிழ், மலையாளம் உட்பட வெறும் 50க்கும் குறைவான திரைப்படங்களில் நடித்தும் தனி பெரும் புகழை பெற்ற சி.எல். ஆனந்தனின் நினைவு நாள் இன்று.